என்னமா பேசுற நீ? கொஞ்சம் இருங்களேண்டா, உங்க அப்பா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எதுக்குடா குறுக்க வரீங்க? இருங்களேண்டா. இங்க பாருமா, அதெல்லாம் வாபஸ்ல வாங்க முடியாது. டேய், ஏமா அரசியை கடத்திட்டு போன பொறுக்கிமா அவன்? போலீஸ் ஸ்டேஷன் போனோம். இந்த விஷயத்தை சட்டப்படி சந்திக்கணும் தானே எங்க கையை கால கட்டி போட்டீங்க. அவனும் என் சொந்த ரத்தமா போயிட்டானேடா. தூக்கி வளர்க்கலனாலும் அவன் என் அண்ணன் அவனா போயிட்டான். இது பாருங்க, மன்னிச்சு விடுறதும் விடாததும் உங்க விருப்பங்க. ஏய், என்னால அவனை மன்னிக்க எவ்வளவு முடியாது. இந்த ஊர் உலகத்துல யார வேணாலும் மன்னிப்பன தவிர அவனை ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். தெரியுங்க, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா எங்க அம்மாவை யோசிச்சு மனசு கேட்காம வந்து பேசிட்டேங்க. என் அண்ணன் குடும்பத்தை பத்தி நினைச்சு பேசிட்டேன். நல்லா இருக்குடி, நல்லா இருக்குடி உன் பேச்சு. உனக்கு நம்ம குடும்பத்தோட அண்ணன் குடும்பம் அம்முட்டு முக்கியமா போச்சு. அப்படி கேளுங்கப்பா. மா, வர வர அந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு. மா, நீ பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. அம்மா, அம்மாச்சி கிட்ட நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்படி இந்த விஷயத்தை வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கவே கூடாது. டேய், அதை தானடா சொல்றேன். மனசுக்கு கேட்காம தானே வந்து கேக்குறேன். சரி, அவன் ஜெயிலியே கிடக்கட்டும். அவனை நினைச்சு நினைச்சு என் அண்ணி போய் சேரட்டும். என் அண்ணனுங்களும் அடிச்சுக்கட்டும். நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து நெஞ்சு வெடிச்சு என் அம்மாவும் போய் சேரட்டும். நீ சொல்ல நினைச்சது அத்தை கேட்டுட்டாங்க. இந்த வீட்டாளுங்களோட பதில் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. நான் தான் உன்ன மாமா கிட்ட பேசுன்னு சொன்னேன். ஆனா சொல்றேன், வேண்டாம், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. பேசவே பேசாத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாம் நான் இப்ப வெள்ளி மாதிரி தெரியறேன்ல. நான் என் குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கேன். பெத்த பொண்ணை பத்தி கவலையே படலையா? ஏமா, நான் கவலைப்படாமலையா நீ இம்பிட்டு வளர்ந்து நிக்கிற? ஒரு ராத்திரி பூரா உன்னை கடத்தி வச்சு பயமுறுத்தினதை இப்ப நினைச்சாலும் கொலை நடங்குதுமா. அவனை 4 சாத்து சாத்தணும்னு தோணுது. இப்படி புள்ளைய வளர்ப்பீங்கன்னு எங்க அண்ணனுங்க சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு தோணுது. அதனால அவன் ஜெயிலியே கடக்கட்டும் தான் எனக்கு தோணுது. என் அண்ணன் குடும்பத்துக்கு இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? இந்த கேஸ வாபஸ் வாங்குற விஷயமா சித்தையும் அம்மாவும் என்கிட்ட